கிறிஸ்துவேல் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொது காலம் 10ஆம் ஞாயிறு சிறப்பிக்கின்றோம். இன்று நாம் கேட்ட வாசகங்கள், இந்த வாசகங்களிலே நமக்கு தரப்படுகின்ற சிந்தனைகள், புனித அந்தோனியார் விழாவை சிறப்பிக்க நவநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே புனித அந்தோனியார் எப்படி இறைவனது இந்த மதிப்பீடுகளை தன் வாழ்விலே வாழ்ந்தார், அதனால் கோடி அற்புதர் என்று திருச்சபை அவரை போழுகின்ற அளவுக்கு இறைவனது வல்லமையினால் பல அற்புதங்களை செய்கின்ற ஆற்றல் பெற்றவராக திகழ்கின்ற ஒரு புனிதராக அவர் எப்படி விளங்குகின்றார் என்ற சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம், கடவுளாகிய ஆண்டவர் மனிதனை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆதாம் கடவுளின் குரலை கேட்டு நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டபோது, ஏன் என்று கடவுள் வினவுகின்ற போது, நான் ஆடையின்றி இருந்தேன், அதனால் உமக்கு அஞ்சி ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆதாம் பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தின் கடைசியில் நாம் பார்க்கிறோம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய். இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற போது முதல் நற்செய்தி, புரோட்டோ எவாஞ்சலியம் என்று சொல்லப்படுகின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியானது இன்றைய முதல் வாசகமாக நமக்கு தரப்படுகின்றது. நாம் கேட்ட இந்த கடைசி வாக்கியம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதி காலை காயப்படுத்துவாய் என்று இந்த கடைசி வாக்கியமானது தான் முதல் நற்செய்தி, புரோட்டோ எவாஞ்சலியம் என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், இந்த முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், கடவுளுக்கும் முதல் பெற்றோருக்கும் நடக்கின்ற உரையாடல். கடவுள் முதல் பெற்றோரை அந்த இன்ப வனத்திலே வைத்து எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணுங்கள், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் உண்ண வேண்டாம், அந்த வரலாறு நமக்கு நன்கு தெரியும். ஆனால் முதல் பெற்றோர் அந்த கனியை தின்று கடவுள் கொடுத்த கட்டளையை மீறுகின்றார்கள். அப்போது அந்த இன்பவனத்திற்கு வந்து முதல் பெற்றோர் ஆதாமை கூப்பிடுகின்றார். அங்கு அவர்களுக்குள் நடக்கின்ற உரையாடல், கடவுளுக்கும் முதல் பெற்றோருக்கும் இடையே நிகழ்ந்த அந்த உரையாடலை நாம் பார்க்கின்ற போது, எப்படி அந்த முதல் பெற்றோர் தாங்கள் செய்த குற்றத்தை வெளிப்படையாக, ஆம் இந்த கட்டளை மீறிவிட்டேன் என்று சொல்லி அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எப்படி ஒருவர் மீது மற்றவர் பழி சுமத்துகின்றார்கள். ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகின்ற பதில், நீ ஆடை என்று இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்தில் இருந்த கனியை ஏன் உண்டாய் என்றெல்லாம் அவர் கேட்கின்ற போது, எனக்கு துணையாக இருக்கும்படி நீர் கொடுத்த அந்த பெண்தான் இந்த கனியை உண்ணும்படி எனக்கு கொடுத்தாள். ஏவாளை கேட்டபோது, பாம்பு என்னை ஏமாற்றியது. இப்படி ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் கடவுள் அந்த பாம்பை சபிக்கின்றார். அந்த சாபத்தில்தான் முதல் நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த சாபம், அந்த பாம்புக்கு என்ன நிகழும் என்ற அந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்ற போது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும் என்ற இந்த வார்த்தைகள் தான் முதல் நற்செய்தியாக கடவுள் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இது எதை வெளிப்படுத்துகின்றது? அன்னை மரியாள்
கடவுளின் மகன் இயேசுவை தன் உதரத்தில் சுமந்திருக்கின்ற போது, அவள் உன் தலையை நசுக்குவாள், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்ற இந்த வார்த்தைகள் மீட்பரை தன் உதரத்தில் சுமந்திருக்கின்ற அன்னை மரியாள் எப்படி அந்த பாம்பின் தலையை நசுக்குவாள், ஆனால் அந்த பாம்பை எப்படி அவர் குதிகாலை காயப்படுத்த முயற்சிக்கும் என்ற இந்த வார்த்தைகள் கடவுள் தம் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பராக இந்த உலகிற்கு அனுப்பப் போகின்ற அந்த செய்தி இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகின்ற அதனால் தான் இது முதல் நற்செய்தி. மீட்பர் இந்த உலகிற்கு வருவார். இன்பவனத்திலிருந்து முதல் பெற்றோரை அங்கிருந்து விலக்கிவிட்டாலும் கூட அவர்களை இறைவன் முற்றிலுமாக மறந்து அவர்களை முற்றிலுமாக கைவிட்டு விடவில்லை. மாறாக அவர்களை மீட்பதற்காக ஒரு மீட்பரை அனுப்புவதாக தான் இந்த பகுதி கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இதுதான் முதல் நற்செய்தி. கடவுளுக்கும் அவர்களுக்கும் நிகழ்ந்த உரையாடல் இதை நாம் பார்க்கின்ற போது, கடவுள் மனிதன் தவறு செய்தாலும் எப்படி அந்த மனிதனை தேடி வருகின்றார், அந்த முதல் பெற்றோரோடு அவர் உரையாடுகின்ற உரையாடல் எப்படி அவர்கள் அருகில் இருக்கின்றார், எப்படி தங்கள் குற்றத்திற்கு மனம் வருந்துகின்ற ஒரு தூண்டுதலாக கடவுள் அவர்கள் அருகில் நிற்கின்றார். காரணம், தன்னுடைய சாயலாக கடவுள் மனிதனை படைக்கின்றார். தன்னுடைய சாயலாகவும் உருவமாகவும் முதல் மனிதனை படைப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுளின் சாயலை தாங்கியிருக்கின்ற அந்த மனிதனை கடவுள் முற்றிலுமாக புறக்கணித்து விடவில்லை. முற்றிலுமாக அவர்கள் செய்த குற்றத்திற்காக அவர்களை ஒதுக்கி என்னை விட்டு விலகி ஓடிப்போங்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் குற்றத்தை உணரும்படியாக அவர்கள் அருகிலிருந்து ஒரு தூண்டுதலாக இந்த உரையாடல் அந்த குற்றத்திற்காக வந்து மனமாற்றத்தின் அடையாளமாக அதை தொடங்கி வைக்கின்ற ஒரு மனமாற்றத்தின் அடையாளமாக அதை தொடங்கி வைக்கின்ற ஒரு அடையாளமாக இந்த உரையாடல் அமைந்திருக்கின்றது. எப்படி அந்த பாம்பின் தலையை நசுக்குவாள் என்று சொல்லப்படுகின்ற அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு செய்வதை நாம் பார்க்கிறோம். எப்படி அவர் அசுத்தாவிகளை விரட்டுகின்றார். ஆனாலும் பரிசேயர்கள் அதை ஒரு குற்றமாக அவர் மீது சுமத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசுவின் மீது 2 குற்றங்களை சுமத்துகின்றார்கள் பரிசேயர்கள். முதல் குற்றம், அவர் மதிமயங்கி போயிருக்கின்றார், அதாவது பைத்தியக்காரனாக இருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்படி அவர் மீது இத்தகைய ஒரு குற்றச்சாட்டு, அவர் மதிமயங்கிவிட்டார், பைத்தியம் பிடித்து விட்டது என்று ஏன் எதற்காக எந்த காரணத்திற்காக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடும்? அதற்கான பதிலை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் இயேசு வீட்டிற்கு செல்லுகிறார். மீண்டும் மக்கள் கூட்டம் அங்கு வந்து கூடுகின்றது. அவர்கள் உணவு அருந்தக்கூட முடியவில்லை. உணவு அருந்தக்கூட அவர்களுக்கு நேரமில்லை, ஓய்வில்லை. அந்த மக்கள் கூட்டம் இயேசுவுக்கு பின்னால் அவ்வளவு பெரிய கூட்டம் வருகின்றது. அதனால் தனது உணவை மறந்து வருகின்ற மக்களுக்கு போதிப்பது, அவர்களிடம் இருக்கின்ற நோய் நொடிகளை குணப்படுத்துவது, அசுத்தாவிகளை ஓட்டுவது, மக்களின் தேவையை நிறைவு செய்கின்ற ஒருவராகத்தான் செயல்படுகின்றாரே தவிர தன்னுடைய தேவையை அவர் கவலைப்பட்டவராக தோன்றவில்லை. மக்கள் நலனில் அக்கறை கொண்ட கடவுளாகத்தான் இயேசு அங்கு செயல்படுகின்றார். அதனால் மக்களின் பார்வையில், அந்த பரிசேயர்களின் பார்வையில் அவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. அல்லது மற்றொரு காரணம் கூட சொல்லலாம். நாம் கேட்ட இந்த நற்செய்திக்கு முந்திய பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற போது அங்கு அப்போஸ்தலர்களை தேர்ந்து கொள்ளுகிறார். அந்த அப்போஸ்தலர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தகையவர்கள், அவர்களது திறமைகள் என்ன, குல நலன்கள் என்ன, அவர்கள் குலம் கோத்திரம் என்ன, இதையெல்லாம் பார்க்கின்ற போது இத்தகையவர்களையா தனது அப்போஸ்தலர்களாக அவர் தேர்ந்து கொள்ளுகிறார். அந்த அப்போஸ்தலரின் குழுவை நாம் பார்க்கின்ற போது பலதரப்பட்ட குண நலன்கள், பலதரப்பட்ட குடும்ப பின்னணி கொண்டவர்கள், அவர்களைத்தான் இயேசு தனது அப்போஸ்தலர்களாக தான் கொண்டு வந்த அந்த மீட்பை மக்களுக்கு தொடர்ந்து எடுத்து செல்லுகின்றவர்களாக, தான் தொடங்கி வைக்கின்ற அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றுகின்றவர்களாக இவர்களைத்தான் அவர் தேர்ந்து கொள்ளுகிறார். தன்னை காட்டி கொடுக்கின்ற யூதாஸ் அந்த 12 அப்போஸ்தலர் குழுவில் இருக்கின்றார்.
தன்னை மறுதளித்த ராயப்பெரும் இருக்கின்றார். வரி வசூலிக்கின்ற தொழிலை செய்த மத்தேயு இருக்கின்றார். தீவிரவாதி என்று சொல்லப்படுகின்ற சீமோன் அதில் இருக்கின்றார். தீவிரவாதி என்றால் அப்போதெல்லாம் இயேசுவின் காலத்தில் யூதேய நாடு ரோமை ஆட்சிக்கு அடிமைப்பட்ட ஒரு நாடு. அதை இந்த யூதேயாவில் வாழ்ந்த யூத மக்கள் விரும்பவில்லை. அந்த ரோமை ஆட்சியை அழிக்க வேண்டும், சுதந்திர மக்களாக வாழ வேண்டும், வர இருக்கின்ற மெசியா அதைத்தான் செய்வார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு அரசியல் மெசியாவாக இயேசு திகழ்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த தீவிரவாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு குழுவானது அந்த ரோமை ஆட்சியை அழிப்பதற்காக, தாங்கள் விடுதலை பெறுவதற்காக எதையும் செய்ய அவர்கள் முன்வரக்கூடியவர்கள், தங்கள் உயிரையும் கொடுக்க முன்வரக்கூடியவர்கள். அப்படி தங்கள் நாட்டுக்காக போராடுகின்ற தீவிர குணம் படைத்த அவர்களைத்தான் தீவிரவாதிகள். அந்த குழுவிலிருந்து ஒருவரை இயேசு தன் சீடராக தேர்ந்து கொள்ளுகிறார். அதே போன்று மத்தேயு அந்த ரோமை ஆட்சிக்கு உட்பட்ட இந்த யூதேயா பகுதியிலே மக்களிடமிருந்து வரி வசூலித்து ரோமை ஆட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தக்கூடியவர். மற்றது தங்களுக்கென்று வைத்துக் கொள்வார்கள். இப்படி தங்கள் மத்தியிலிருந்து, தங்கள் மக்கள் மத்தியிலிருந்து வரி வசூலித்து ரோமை ஆட்சிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற, ஊழியம் செய்கின்ற இந்த வரி வசூலிக்கின்ற தொழிலை செய்தவர்களை அன்றைய மக்கள் வெறுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவரும் இந்த குழுவில் இருக்கின்றார். இப்படியாக இவர்களது பின்னணி, அவர்கள் குணநலன்கள், இப்படிப்பட்டவர்களை தனது அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றாரே என்ற ஒரு எண்ணம் கூட இவர் ஒரு பைத்தியக்காரனைப் போல செய்கின்றார். படித்தவர்கள் அல்ல, சாதாரண செம்படவர்கள், அவர்களை தன் அப்போஸ்தலர்களாக தேர்ந்து கொண்டாரே என்ற ஒரு கருத்தோடு கூட அவரை பைத்தியக்காரன் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம். அடுத்தது அவர் அசுத்த ஆவிகளை விரட்டுவது. அது இந்த பேய்களின் தலைவனான பெயல்சபூலை கொண்டு தான் பேய்களை ஓட்டுகிறார். இது ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு முத்திரை அவர் மீது குத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய தொடக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம், தொடக்க நூலிலேயே கடவுள் எப்படி அசுத்த ஆவியை அழிக்கின்றவராக, தலை நசுக்கின்றவராக இருக்கின்றார், அனுப்ப போகின்ற மீட்பர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று தொடக்க நூலிலேயே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இயேசு செய்கின்றார். மெசியா செய்யக்கூடிய பணிகள் அசுத்த ஆவிகளை விரட்டுவது, அதுவும் ஒரு பணி. நோய் நொடிகளை குணப்படுத்துவது, நற்செய்தியை அறிவிப்பது, சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுப்பது, குருடர்களுக்கு பார்வை அளிப்பது, இதெல்லாம் மெசியா செய்ய இருக்கின்ற பணிகள். அவர் இந்த அசுத்த ஆவியை விரட்டுகின்றார் என்று சொல்லுகின்ற போது இவர் தான் வாக்களிக்கப்பட்ட மெசியா என்று அவர்கள் அவரை ஏற்றிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவரை இழிவுபடுத்துகின்ற விதமாக அவரது கடவுள் தன்மை, தந்தையிடமிருந்து வந்த கடவுளின் மகன், இவர்தான் மெசியா என்று ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இவர் பேய்களை ஓட்டுகிறார் என்றால் பேய்களின் தலைவனான பெயல்சபூலை கொண்டு, அந்த பேய்களின் தலைவனின் உதவியை கொண்டு தான் இவர் பேய்களை ஓட்டுகிறார். அவர் மெசியா அல்ல. இவரும் அந்த பேய்களின் கூட்டத்தோடு அவர்கள் உறவு வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இவருக்கு இழுக்கு விளைவிக்கின்ற விதமாக இப்படி அவர் பேய்களின் தலைவன பெயல்சபூலை கொண்டு தான் பேய்களை ஓட்டுகிறார் என்ற ஒரு முத்திரை அவர் மீது குத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு அவர்களுக்கு தெளிவான ஒரு பதில் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு அரசும், எந்த ஒரு குடும்பமும் தனக்கு தானே எதிராக பிரிந்தால் அந்த குடும்பமோ அந்த அரசோ நீடித்திருக்க முடியாது என்ற ஒரு பதிலை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் வலியவன் ஒருவனை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதைவிட வலிமை மிக்க ஒருவன் அவரை கட்டி போட்டால்தான் அவர் அந்த வீட்டை கொள்ளையிட முடியும். இயேசு அந்த சாத்தானை விட வலிமை உடையவர். அதனால்தான் அந்த சாத்தானை விரட்டுகின்ற ஆற்றலும் அந்த சாத்தானை கட்டி போடுகின்ற ஆற்றலும் உள்ளவராக இயேசு செயல்படுகின்றார். எனவே தானே மெசியா என்பதைத்தான் இந்த பதிலால் அவர்களுக்கு இயேசு அறிவுறுத்த விரும்புகின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, இந்த வாசகங்களின் கருத்தை நாம் சிந்திக்கின்ற போது, நாம் கொண்டாடுகின்ற புனித அந்தோனியார் அவரது வாழ்வை நாம் பார்க்கின்ற போது இயேசுவின் இந்த பணியைத்தான் அவரும் தொடர்ந்து ஆற்றினார். புனித அந்தோனியார் சுருவத்தை நாம் பார்க்கின்ற போது கையிலே ஒரு விவிலியம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விவிலியத்தின் மீது குழந்தை இயேசு நிற்பதை நாம் பார்க்கிறோம். இது எதை வெளிப்படுத்துகின்றது? விவிலியம் கடவுளின் வார்த்தை.
அந்த கடவுளின் வார்த்தை தான் அவருக்கு எல்லா சக்தியையும் பெற்று தருகின்றது. குழந்தை இயேசு நிற்பது, அந்த குழந்தை இயேசு நற்கருணையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த படமான இந்த சுருவமானது அவர் தனது நண்பன் த்ரீசோ என்பவருடைய வீட்டில் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது விவிலியத்தை விரித்து வைத்து அதை வாசித்து தியானித்து கொண்டிருக்கின்ற போது குழந்தை இயேசு அந்த விவிலியத்தின் மீது இறங்கி வந்து ஒரு சிறு குழந்தையாக நின்று புனித அந்தோனியாரின் கழுத்தில் அவர் கைகளை வைத்து தடவி அவரை தழுவி கொண்டிருப்பதை அந்த நண்பர், புனித அந்தோனியாரின் நண்பர் த்ரீசோ என்பவர் பார்க்கின்றார். அதைத்தான் இந்த சுரூபமாக வடித்திருக்கின்றார்கள். இந்த சுரூபம் கையிலே விவிலியமும் அந்த விவிலியத்தின் மீது இருக்கின்ற குழந்தை இயேசுவும் புனித அந்தோனியார் கடவுளின் வார்த்தையின் மட்டிலும் நற்கருணையின் மட்டிலும் ஆழ்ந்த பக்தி கொண்டவர். இந்த கடவுளின் வார்த்தையும் நற்கருணையும் தான் அவர் கோடி அற்புதங்களை, அநேக அற்புதங்களை செய்கின்ற சக்தியையும் ஆற்றலையும் அவருக்கு தருகின்றார். அதைத்தான் நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். அவரது போதனை எப்படி வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க போதனையாக இருக்கின்றது. அவரது காலத்தில் விளங்கிய தப்பறை கொள்கைகள் எப்படி அதையெல்லாம் முறியடித்து திருச்சபையின் உண்மையான போதனையை மக்களுக்கு அவர் கொடுத்தார். அந்த தப்பறை கொள்கைகளை எப்படி அழித்து திருச்சபை போதித்த உண்மையான போதனையை மக்களுக்கு கொடுத்தார் என்பதைத்தான் அவரது வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு பல புதுமைகள் அதற்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஒரு தப்பறை கொள்கை, அதாவது கடவுள் மூன்று ஆட்களாக, மூன்று கடவுளாக இருக்கின்றார். ஒரு கடவுள், அதில் ஒரு கடவுள் நன்மை செய்கின்றவர், இந்த உலகத்தை படைக்கின்றவர். மற்றொரு கடவுள் தீமைகளை செய்து அழிப்பவர். மூன்றாவதாக இருக்கின்ற கடவுள் அவர் மீண்டும் அந்த தீமைகளை அழிப்பவர். இப்படி ஒரு போதனையை அன்றைய காலகட்டத்திலே மக்களுக்கு போதித்து வந்தார்கள். இது ஒரு தப்பறை கொள்கை. ஆனால் புனித அந்தோனியார் ஒரு கடவுள் என்று சொல்லுகின்ற போது கடவுள் தன்மையில் ஒருவர் மட்டும்தான் கடவுள், ஒரு கடவுள்தான். ஆனால் அவர் மூன்று ஆட்களாக இருக்கின்றார். எதை செய்தாலும் ஒரு கடவுள் அவர்கள் ஒன்றித்து தான் செயல்படுகின்றார்கள். மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுள் என்ற ஒரு உண்மையான போதனையை, அந்த தப்பறை கொள்கையை அழித்து அவர்களுக்கு உண்மையான போதனையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்பிஜனிசம் என்ற ஒரு தப்பறை கொள்கை, அதிலே அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் தன்மை இல்லை, மனித தன்மை மட்டும்தான். அவர் இந்த உலகில் மனிதனாக பிறந்தது, அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தது. அவர் மனிதனாக தான் இந்த உலகிலே செயல்பட்டார் என்று அந்த மனித தன்மைக்கு மட்டும் அழுத்தம் கொடுத்து அவரது கடவுள் தன்மையை மறுத்தார்கள். இது ஒரு தப்பறை கொள்கை. ஆனால் அவர் புனித அந்தோனியார் இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் செயல்பட்டவர். அவர் பாடுகள் பட்டு சிலுவையில் மரித்து நமக்கு மீட்பை பெற்று தந்தது மனித தன்மையில்தான். மனிதன் செய்த குற்றத்திற்கு ஒரு மனிதன்தான் பரிகாரம் செய்ய வேண்டும். அதுவும் பாவியாகிய மனிதனை மீட்பதற்கு மற்றொரு பாவியாகிய மனிதன் அதை பெற்று தர முடியாது, பாவமில்லாத ஒரு மனிதன். அதனால்தான் பாவமில்லாமல் அவர் பிறக்க அன்னை மரியாளை தனிப்பட்ட விதமாக பாவ மாசு இல்லாமல் அவரை பிறக்க செய்து அவர் வழியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே பாவம் இல்லாமல் பிறந்தார். அப்படி பாவம் இல்லாத பிறந்த இயேசு கிறிஸ்து கடவுளாகவும் மனிதனாகவும் இருக்கின்றார். மனித தன்மையில்தான் அவர் பாடுபட்டு நம் மீட்பை பெற்று தந்தார் என்ற ஒரு உண்மையான போதனையை, எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பராக திகழ்ந்தார், மீட்பை பெற்று தந்தார் என்ற அந்த போதனை அவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி புனித அந்தோனியாரின் வாழ்வை நாம் பார்க்கின்ற போது அவரது போதனை எவ்வளவு ஆற்றல் மிக்க ஒன்றாக இருந்தது. கடலில் இருந்த மீன்களுக்கு போதிக்கின்றார். நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை மறுதளித்தவர்களுக்கு அவர் எப்படி நற்கருணையில் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே கடவுளாகவும் மனிதனாகவும் இருக்கின்றார் என்று பொனலோ என்ற ஒரு தப்பறை கொள்கை கடைபிடித்த அவருக்கு அதை எப்படி நிரூபித்து காட்டுகின்றார். ஒரு கழுதை அதற்கு உணவு வைக்காமல் 3 நாட்கள் பட்டினி போட்டு அந்த நேரத்தில் அவர் நற்கருணை கொண்டு வருகின்ற போது
அந்த கழுதைக்கு உணவு, அவித்த கொள் போன்ற உணவு வைக்க வேண்டும். இவர் நற்கருணை கொண்டு வர வேண்டும். அந்த நேரத்தில் அந்த கழுதை 3 நாட்கள் பட்டினி கிடந்தாலும் கூட அந்த உணவை உண்ணாமல் அவர் கொண்டு வந்த நற்கருணை அதை மண்டியிட்டு வணங்குவது. இப்படியாக அவர் பல புதுமைகளை செய்து அந்த நற்கருணை மட்டில் அவருக்குள் ஆழ்ந்த பக்தி, அந்த நற்கருணையில் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து கடவுளாகவும் மனிதனாகவும் இருக்கின்றார் என்ற அந்த உண்மையை இந்த புதுமைகள் மூலமாக, அவரது போதனைகள் மூலமாக வெளிப்படுத்தி, இந்த நற்கருணையும் கடவுளின் வார்த்தையும் தான் அவரை இயக்குகின்ற சக்தியாக, அதுதான் ஆற்றல் மிக்க ஒரு போதகராக அவரை மாற்றுகின்றது. இந்த நற்கருணையும் கடவுளின் வார்த்தையும் தான் புதுமை செய்கின்ற வரங்களை அவருக்கு பெற்று தருகின்றது என்பதைத்தான் புனித அந்தோனியாரின் சுரூபம். அதை நாம் பார்க்கின்ற போது நமக்கு வெளிப்படுத்த உண்மையாக நாம் பார்க்க வேண்டும். எனவே அவருக்கு விழா கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் கேட்டு திருப்பலி வாசங்களில் இறைவன் நமக்கு கொடுத்த சிந்தனைகள், மதிப்பீடுகள், அதையும் அவர் முழுக்க வாழ்ந்து அதைத்தான் மக்களுக்கு போதித்தார். அவரது விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே அவரிடம் காணப்பட்ட இந்த ஆழ்ந்த விசுவாசம், நற்கருணையின் மட்டில், கடவுளின் வார்த்தையின் மட்டில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர்களாக, அத்தகைய விசுவாசத்தோடு நாம் வாழுகின்ற போது எதையும் செய்கின்ற ஆற்றல் அவர் பெற்றது போல நாமும் செய்ய முடியும். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே புனித சின்னப்பர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் விசுவசித்தோம், எனவே பேசுகிறோம். கடவுளின் வார்த்தையை அவர்கள் விசுவசித்தார்கள். புனித சின்னப்பர் அந்த கடவுளின் வார்த்தையை விசுவசித்தார். எனவே அதை மக்களுக்கு போதிக்கின்றார். அப்படி போதிக்கின்ற போது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து போகக்கூடியவை. காரணம், அத்தனை துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கின்ற போது விண்ணகத்திலே நித்தியமான வீடு எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றது. அது மனிதரின் கையால் கட்டப்படாதது. அந்த வீடு தான் நித்தியமான வீடு, அது கடவுளால் கட்டப்பட்டது. எனவே நாங்கள் விசுவசித்தது, அவர் என்ன விசுவசித்தார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். நமக்காக பாடுகள் பட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். அவர் உயிர்த்தது போல நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். அப்படி உயிர்த்தெழ வேண்டும் என்றால் அவர் மதிப்பீடுகளின்படி வாழ வேண்டும். அப்படி நாம் வாழுகின்ற போது, அதனால் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது அந்த நித்திய வீட்டுக்கு நாம் உரிமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே புனித சின்னப்பர் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கடவுளின் வார்த்தை, நற்கருணை, இவற்றின் மட்டில் ஆழ்ந்த பக்தியும் விசுவாசமும் கொண்டவர்களாக புனித அந்தோனியாரின் பரிந்துரையை பெற்று அவர் மூலமாக நாம் விரும்பிய நலன்களை பெற வேண்டும் என்றால் அவரை போல நாமும் இறைவனது மதிப்பீடுகளை வாழுகின்றவர்களாக, ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன்.